கார்டன். வாழ்க வளமுடன்மா. இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி வேலம்மாள் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. பொன்னேரி வேலம்மாள் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இந்த கார்டனில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நம்ம ரிசப்ஷன் பண்ணலாம், இல்லைனா மேரேஜும் ரிசப்ஷன் ரெண்டும் சேர்ந்தா மாதிரியும் பண்ணிக்கலாம். சின்ன ஃபங்க்ஷன் கிடையாது, மேரேஜஸும் பண்ணலாம். இந்த லான் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரிசப்ஷனுக்குனால் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு சின்ன மினி ஹால் இருக்குது, நம்ம அது உள்ளேயும் பண்ணிக்கலாம். இல்லைனா மேரேஜ் கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த லான்லேயே வெளியே டெக்கரேஷன் பண்ணி சேர்லாம் போட்டு பண்ணுறாங்க. அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே டாய்லெட், பாத்ரூம், அதுவும் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. காமனாக இருக்கிறது அது. ரூம்ஸ்லேயும் டாய்லெட், அட்டாச் பாத்ரூமோட நல்லா இருக்குது. இங்கே வந்து தான் அந்த சின்னதாக ஒரு ஹால் மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற இடமும் நல்லாயிருக்கு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சாமானுங்க மட்டும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த ரூம். ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. பேக்கேஜ்லேயே எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸ், இந்த லான்ச் எல்லாமே இன்க்ளூட்லி சேர்ந்தா மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிறது அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருக்குது, சென்னையில் ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னா கொஞ்சம் தள்ளி போய் நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வரும்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குது இது. இங்கே ரிலேட்டட் ஒருத்தங்க பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்கள் போயிருந்தோம். சரி, வேறு யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இதில் போட்டிருக்கேன். இங்கே சென்னையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் அவுட்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அந்த சைடில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியல அப்படின்னா அவங்க ஒரு போய் பாருங்கள். நல்லபடி கல்யாணமும் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல போய் விசிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா அதிலே பண்ணிக்கங்க.